வர்தா புயல் பாதிப்பால் சென்னையில் வரும் காலங்களில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குநர் எஸ்.ஆர். ரமணன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் தேசிய நுகர்வோர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ரமணன் வானிலையும் வாழ்க்கையும் என்ற தலைப்பில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காற்றின் வேகம் குறைந்தது, கடலின் மேற்பரப்பில் வெப்பம் அதிகரிக்காமை போன்ற காரணங்களால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை குறைந்துள்ளதாக தெரிவித்தார். சென்னையை புரட்டி போட்ட வர்தா புயலால் ஏராளமான மரங்கள் அடியோடு சாய்ந்து விட்டதால் வரும் காலங்களில் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படக்கூடும் என அவர் எச்சரித்தார். எனவே அரசும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அதிக அளவில் மரங்களை நட முன்வர வேண்டும் என ரமணன் கேட்டுக் கொண்டார். மரங்கள் அதிகமாக இருந்தால் வெப்பநிலை குறையும். அதனால மரங்கள் அதிகமாக வேணும், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு 30 வருடங்களுக்குள்ளே இருந்த வெப்பநிலையை காட்டிலும் பொழுது ஒரு 2-3 டிகிரி சென்டிகிரேட் நகர பகுதிகளில் இருப்பதற்கான காரணம் நகரமயமாதல் தான். அந்த அளவுக்கு அது கட்டுப்படுத்தும் மரங்கள் வளர்ப்பதன் காரணத்தினால. ஆனால் மரங்களுக்கும் மழைக்கும் தொடர்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மரங்கள் ஒவ்வொரு வருஷம் குறைச்சினே தான் வரும். சில வருடம் அதிகமாக இருக்கும் மழை, சில வருடம் குறைவாக உள்ளது. அதுவே அதுக்கு தொடர்பில்லை என்று இருக்கிறது. இருந்தாலும் மரங்கள் நடவரம் யார் நல்லவன் தானே. நல்லவன் ஒரு உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வள்ளுவர் வாக்கு பொய்யாகாது. ஸோ மரங்கள் நிறையா நடுவோம்.